வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம அனியன் மசாலா சிக்கன் நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 வெங்காயம், கருவேப்பிலை பொடிசா வெட்டி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு பூண்டு அப்படியே எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 3 இன்ச்சு அதில் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து சின்னமன், பட்டை, பெருஞ்சீரகம், மல்லி, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு பிளெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மசாலா. ஓகே, இதோடு சேர்த்து நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போடுவோம், கார்ன்ஃபிளவர் போடுவோம், ஒரு முட்டை சேர்ப்போம். ஸோ இதுதான் பொருள். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த கோழியை வந்து கழுவி மஞ்சள் பொடி போட்டு சுத்தமா கழுவி வச்சிருக்கோம். நான் இதுல வந்து வெறும் எலும்பு பகுதியான பொருள், அந்த இறைச்சியை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அந்த இறைச்சி வெறும் சதையா இருக்கிறது வந்து நான் எடுக்கல, எலும்பு இல்லாத நான் எடுக்கல. ஸோ இத வந்து ஒரு அரை கோழின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதுக்குண்டான தேவையான பொருட்கள் தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஏன்னா இது வந்து அனியன் சிக்கன் மசாலானால இதுல வந்து வெங்காயம் நிறைய சேர்க்கிறோம். ஓகே, வெங்காயத்தை வந்து நல்லா ரொம்ப வந்து பொடிசா வெட்டாம இந்த அளவுக்கு நான் வெட்டியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இதுல சேர்த்துக்குவோம். நம்ம வெங்காயத்தை இப்போ இந்த மசாலா நம்ம பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம இங்க சேர்த்துக்கலாம். இத வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணணும், ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகுதான் நம்ம வந்து ஒரு 2 hours ஆச்சும் இது வந்து ஊறணும். ஓகே, நம்ம இஞ்சி பூண்டு போட்டுட்டோம், கருவேப்பிலை போட்டுட்டோம். இது கூட சேர்த்து உப்பு சேர்க்க போறோம். இதுக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூன் வந்து இதுக்கு நான் சேர்க்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்க்கறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு முட்டை நான் போட்டிருக்கேன், ஒரு முட்டை. ஓகே, ஒரு முட்டை நம்ம ஏன் போடுறோம்னா இது வந்து சாஃப்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப மிருதுவா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃபிளவர் போடுறோம். ஓகே, 2 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கை கழுவியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இத கலந்து வைக்கலாம். ஓகே, இன்னொரு பொருள் நான் காட்ட மறந்துட்டேன், சில்லி பவுடர் வந்து அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் போடுறேன். சரியா? இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து வைக்கிறோம். கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், அப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம தேவையான பொழுது நம்ம வந்து அப்ப எடுத்து சுட சுட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 hours வந்து மேரினேட் பண்ணணும். நல்லா கலந்துக்கணும். இந்த உப்பு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போகணும் இல்லையா? ஸோ அது இப்போ இந்த வெங்காயம், இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த கோழியில இறங்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து
நம்ம வந்து ஊற வைக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து மசாலா போடுறோம், வெங்காயம் போடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், அப்புறம் கருவேப்பிலை வெட்டி போடுறோம். ஸோ வாசமாக இருக்கும். ஸோ மசாலா வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வச்சு பொரிக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து சாம்பார், அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதோட இது வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். ஓகே, ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இது வந்து சாப்பிடும்போது. ஓகே, அப்போது நான் இது வந்து இப்போது கலந்தாச்சு. நம்ம அப்புறமா பொரிக்கும் போது இப்போ 2 hours ஆயிடுச்சு. நம்மளுடைய இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கோழியை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். பொரிக்கிறது எப்படின்னு வாங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் அது சூடு ஏறின கையோட நம்ம வந்து எடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொரிக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து வெங்காயம் இருக்கு பாருங்க. இந்த வெங்காயமும் சேர்த்து நம்ம அதில் வந்து போட வேண்டியதுதான். எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. சேர்த்து போட போகிறோம். வந்து நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துருச்சு, பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ எடுக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நல்ல வாசமாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுக்கலாம்.